ஹாய் மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் எல்லாருக்குமே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். ரவுண்ட் 2க்காக நிறைய பேருக்கு அவங்க நினச்ச மாதிரி காலேஜ் கிடச்சிருக்கும். அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். நிறைய பேர் இந்த தடவையும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகி நாட் அலாட்டடே வந்திருக்கு. சாரி உங்களுக்கெல்லாம். நம்ம அதான் திருப்பி சொன்னோம், கரெக்டான சாய்ஸிஸ்ட்டை பர்ஃபெக்டாக போடணும். நம்ம யார்கிட்ட சாய்ஸஸ் கேட்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னு சாய்ஸஸ்ட்டை போட்டு விட்டுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாட் அலாட்டட் வந்திருக்குது. சம்மந்தம் இல்லாத சில காலேஜ் எல்லாமே போய் அலாட் ஆகிருக்கு. அவங்களுடைய மார்க்குக்கும் அவங்களுக்கு கிடைச்ச காலேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய பேர் எடுத்துகிட்டு சார் இந்த காலேஜ் நான் கிடைக்காதுன்னு நினச்சி தான் சார் வச்சேன், ஆனால் இதுவே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காலையிலேருந்து அப்சர்வ் பண்ணி இது வரைக்கும் ஒரு 1000க்கு மேற்பட்ட அந்த இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டேட்டாக்கு வந்திருக்கிறோம். ஸோ அப்போட மூவ்மெண்ட் யாரெல்லாம் கொடுக்கலாம், யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணலாம், இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த வீடியோ முதல்ல பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே இந்த விஷயத்தை மட்டும், இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை தயவு செய்து யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஒரு காலேஜுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி அந்த காலேஜ் அத்தாரிட்டிஸ் கேட்டால் மட்டும் கொடுங்க. வேறு யார் கேட்டாலும் உங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அனுப்பாதீங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், நாளைக்கு ஆர்டர் ப்ரொவிஷனல் வந்ததுக்கப்புறம் ஃபோன் காலாக படுறக்கும் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிறதுக்கு எல்லோரும் உங்களுக்கு முக்கிற மாதிரி முப்பாங்க. அதையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது எல்லாமே அப்படியே உங்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணி நாங்களே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணி நாங்கள் தான் கொண்டு வந்து உங்கள் காலேஜில் சேர்த்தோன்னு சொல்லி கிளைமை வாங்கி இது நிறைய வியாபாரம் நடக்குது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தால் அது உங்களுக்கு தான் போய் சேரணும். அதனால் இதை மட்டும் யாருக்குமே தயவு செய்து இதை பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு வியாபாரம். இந்த வியாபாரம் இருந்ததுனால தான் தவறான வழிகாட்டுதல் அப்படிங்கிற பாயிண்டில் கண்ணாப்பன் சாய்ஸ் லிஸ்ட்டில் உள்ள சம்மந்த காலேஜெல்லாம் அடித்து விட்டது. இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதும் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த தப்பை ரவுண்டு 3ல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இன்னமும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கான ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறேன். ஓகே, நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே உள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, சார் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நினச்ச காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க. சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் தான் போட்டிங்க, உங்கள் ப்ரையாரிட்டியில் தான் கிடச்சிருக்கு. மேபி 1வது காலேஜ் கிடைக்கும்னு நினச்சவங்களுக்கு ஒரு 5வது காலேஜ் கிடச்சிருக்கலாம். ஆனால் அது நீங்கள் போட்ட காலேஜ். இந்த 1, 5 ஓரளவுக்கு கம்பேரபிளான காலேஜாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப மாதிரி நான் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் காலேஜ் போட்டேன் சார், எனக்கு வந்து 20வது காலேஜ் தான் சார் வந்திருக்குது, இல்லைனா சாய்ஸில் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்கலாம். டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு யார் கொடுக்கலான்னா, எடுத்த உடனே ஒரு சம்மந்தமில்லாத காலேஜை யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லையோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை வேறு எங்கேயோ ஹெல்ப் எடுத்தோ போட்டிருப்பீங்க. உங்கள்கிட்ட அவங்க சொன்னது வந்து இந்த காலேஜ் நல்லபடியாக இருக்குன்னு வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த காலேஜை வைக்காமல் சம்மந்தமில்லாத காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகியிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிக்ளைன் பண்ணிவிட்டு அப்போடு போயிடுங்க. இதை யார் செய்யலாம் அப்படின்னா, 150 கட் ஆஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இதை நீங்கள் செய்யலாம். அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அந்த தவறை செய்யாதீங்க. அதுக்கு கீழே 150 கட் ஆஃபில் பெருசாலாம் உங்களுக்கு இன்னொரு தடவை வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து காலேஜ் கிடைக்குமானா கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. ஓகே, டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற யார் கெத்தாக பண்ணலாம் அப்படின்னா, இன்னமும் ஹையஸ்ட் கட் ஆஃப், அதாவது நான் 170, 168, 165க்கு மேலே இருக்கிறவங்க வேணால் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுங்கிறத தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். அடுத்த ரவுண்ட்லேயும் சில காலேஜஸ் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட். இருந்தாலும் இந்த 3, 4 மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுதான் உங்களுக்கான இன்புட். சில பேருக்கு இந்த ரவுண்ட்லேயுமே நாட் அலாட்டட் வந்திருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நாட் அலாட்டடுங்கிறதுல அப்போர்டு கொடுங்க. அப்போர்டு கொடுக்கும்பொழுது நீங்கள் ஒரே ஒரு காலேஜ் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அந்த சீட்டு வேறு யாருக்காவது ஏற்கனவே அலாட் ஆகிருக்கும், அவங்க வேண்டான்னு கூட போயிருக்கலாம். ஏன்னா ஒரு காலேஜில் போய் கேட்டிருப்பாங்க, அங்கே ஃபீஸு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக 2.5 லட்சம் 2.5 லட்சம் ஃபீஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. கவுன்சிலிங்லேயே வந்தாலும் இவ்வளோ ஃபீஸை கட்ட முடியாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. இவங்களாம் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் அந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாட் அலாட்டன் வர்றவங்க அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நீங்களாம் என்ன பண்ணணும், அப்போடு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு காலேஜ் போட்டிருந்தாலும் அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவுட்புட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், சார் எனக்கு மினிமம் எவ்வளோ சார் மூவ் ஆகும், அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுத்தா எனக்கு என்ன மாதிரியான மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்டிங்கன்னா,
எனக்கு வந்து 2லேருந்து 48 மூவ் வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 150 சாய்ஸஸ் நீங்கள் லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா 48 உங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. அதே ஒரு 300 சாய்ஸஸ் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 மூவ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் 200ல் இருக்கீங்க அப்படின்னா 80 மூவ் ஆகி போய் 120வது சாய்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறத வந்ததை வச்சு ஒரு சின்ன ப்ராபபிலிட்டி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்தால் நான் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். இசி வந்தால் அவாய்ட் பண்ண வேண்டாம். ட்ரிபிள் இ வந்தால் அவாய்ட் பண்ண வேண்டாம். ஈவன் சில பேருக்கு இஎன்ஐ மாதிரி கிடச்சிருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி இந்த மாதிரி இருந்தாலும் அவாய்ட் பண்ண வேண்டாம். ஏஐஎம்எல் கிடைச்சாலோ ஏஐடிஎஸ் கிடைச்சா கூட அவாய்ட் பண்ண வேண்டாம். பயோடெக்னாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் கோர்ஸு, ஃபுட் டெக்னாலஜி மாதிரி கோர்ஸஸையும் அவாய்ட் பண்ண வேண்டாம். ஸோ மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கிடைச்சாலும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். இதை தாண்டி நீங்கள் போட்டிருக்க சாய்ஸஸில் டாப் காலேஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏசி டெக் கேம்பஸோ, ஜிசிடியோ, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கேம்பஸோ, இந்த மாதிரி டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கக்கூடிய கேம்பஸாக இருந்தால் ப்ரொடெக்ஷன், மேனுஃபேக்சரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கோர்சஸ், ஈவன் செராமிக் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி இந்த மாதிரி கிடச்சிருந்தாலும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தளவில் டாப் காலேஜ் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் காலேஜான ஜிசிடி, ஜிசிஇ சேலம், காரைக்குடி அழகப்பா, உங்களுக்கு வந்து பர்கூர் காலேஜு, ஈரோடு காலேஜ்லாம் கிடைச்சா அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜாக இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அடுத்து வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸ், திருச்சியில் இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸ், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ரீஜனல் கேம்பஸாக இருந்தால் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் செகண்ட் ரவுண்ட் போகிறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இப்போதைக்கு கூடுமான வரைக்கும் அக்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் யார் கொடுக்கலாங்கிறத நான் சொல்லிட்டேன். அக்செப்ட் அண்ட் அப்போட யார் கொடுக்கலாங்கிறத சொல்லிட்டேன். இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நிதானமாக இருங்க, பதட்டப்படாதீங்க. நம்ம மனசு தான் வந்து நமக்கு நம்ம போட்ட காலேஜ் லிஸ்ட்லேருந்து தான் காலேஜ் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ என்ன, நீங்கள் நினச்ச காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்காம 4 டிபார்ட்மெண்ட் தள்ளி வந்து கிடச்சிருக்கிற ஒரு ஆதங்கம் தான். இந்த நேரத்தில் போய் எங்கள் பக்கத்து ஊரெல்லாம் அப்படி சொல்கிறாங்க சார், பப்ளிக் யாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார், இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. கூகுளாக ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக யோசிக்கும் போது இப்போ வந்திருக்க காலேஜ் உங்களுக்கு நல்ல காலேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அது உங்கள் லிஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கே தவிர புதுசாக வரல. இது யாருக்கு இந்த தவறு நடந்திருக்கும் அப்படின்னா, யாரையாவது சம்மந்தம் இல்லாமல் நம்பி இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை போட வச்சு அவங்கள்ட்ட லாக் பண்ண வச்சிங்கன்னா, குறிப்பாக இது எந்த இடத்துல நடந்திருக்குது அப்படின்னா, நிறைய இடங்களில் இந்த ப்ரௌசிங் சென்டர்ஸில் இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்குது. இந்த ஊருக்குள்ளே 4 பேர் இந்த பெரிய மனுஷன் மாதிரியே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் சில பேருக்கு கைட் பண்ணுறங்கிற பேரில் தவறுதான கைடன்ஸை ஒரு கனெக்ஷன் அடிப்படையில் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு டியூஷன் லெவலில் டியூஷன் மாஸ்டர்ஸு இல்லை டியூஷனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தவறாக கைட் பண்ணிக்கிறதா தெரியுது. ஈவன் சில நேரங்களில் சில ஸ்கூல் ஃபேக்கல்ட்டிஸ், டீச்சர்ஸே கொஞ்சம் தவறாக கைட் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இதை தாண்டி இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நிறைய இன்ஸ்டாகிராமர்ஸ் தவறாக கைட் பண்ணிக்கிறதா தெரியுது. ஈவன் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வரக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அளவில் எங்களை மாதிரி இங்கே கூட சில பேர் தவறாக கைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை.